இப்போ எடை அதிகம் அப்படின்னாலே நம்ம உடலில் உள்ள மண்புதம் அதிகமாகுது. இப்போ நம்ம சொல்லுவோம் மண் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன அப்படின்னா போட்ட இடத்துல அப்படியே இருக்குது. அப்போ எடை அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம உடலில் உள்ள மண்பூதம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மண்பூதத்தை குறைக்கக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது நம்ம உடலில். இந்த 5 விரலில் மோதிர விரல்ன்றது மண்ணை குறிக்குது. இதை மடக்கி கட்டை விரலை வச்சு அழுத்தி வைக்கணும். இது வந்து மண்ணை குறைக்கக்கூடிய முத்திரை. இது யாருக்கு அப்படின்னா ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு, அதே போல் கபம் சார்ந்த உடம்பு இருக்கவங்களுக்கு. கப உடம்பு அப்படின்னா திரும்பவும் குளிர்ச்சி சார்ந்த உடம்பு இருக்கவங்களுக்கு இந்த முத்திரை மூலமாக சூரிய முத்திரைன்னு பேர் இதற்கு. இந்த சூரிய முத்திரைனால் சூரியனாலே வெப்பம், இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரிய முத்திரை மூலமாக எடை குறைக்கலாம். இப்போ 100 கிலோக்கு மேலே இருக்காங்க, வெயிட் 120 கிலோ இருக்காங்க, நடந்தாலே வீசிங் வரும் அப்படின்றவங்கலாம் லிங்க முத்திரைன்னு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது. அதுவும் உடம்புல உள்ள வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அதான் நம்ம ஐஐடியில் ப்ரூவ் பண்ணதுன்னு சொன்ன முத்திரை. லிங்க முத்திரை மூலமாகவும் எடை ரொம்ப அதிகம் இருக்கவங்க எடை குறைக்கலாம். நல்லா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். ஆண்களாக இருந்தால் வலது கை கட்டவரல் உயர்த்தி வச்சு, பெண்களாக இருந்தால் இடது கை கட்டவரல் உயர்த்தி வச்சுட்டு, மீதி உள்ள 2 விரல்களை இப்படி லாக் பண்ணிவிட்டு, இந்த கையில் உள்ள ஆள்காட்டி விரல் கட்டவரல் வச்சு லாக் பண்ணிட்டு மீதி விரல் எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்லாக் பண்ணிடும். உள்ளங்கைக்கு நடுவில் காற்று போகாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறோம். உட்கார்ந்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் வியர்க்க தொடங்கும். இந்த முத்திரை எப்போ வர பண்ணலாம்னா, எப்போ உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதோ அது வர பண்ணலாம். ஒரு சிலருக்கு 5 நிமிஷத்தில் ஸ்வெட் ஆகும், ஒரு சிலருக்கு 10 நிமிஷத்தில். எடை 100 கிலோக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஸ்வெட் ஆகுறதுக்கே 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரை ஆகலாம். அப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை 20 மினிட்ஸ் பண்ணாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் நல்லா ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி வியர்க்குமோ அந்தளவு வியர்த்து எடை அற்புதமாக குறையும் இந்த லிங்க முத்திரை. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸோட காரணத்தை பொறுத்து முத்திரை மாறுபடும். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்றத பொறுத்து இருக்குது. திரும்பவும் காற்றுலேருந்தே ஆரம்பிப்போம். காற்று தான் நம்ம மைண்டு. அப்போ காற்றை குறைக்கக்கூடிய இந்த வாயு முத்திரை, இந்த வாயு முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னா ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பரபரப்பு உணர்வை வந்து குறைக்கும். ஓவர் திங்கிங்கை வந்து நல்லா குறைக்கும் இந்த வாயு முத்திரை. சும்மா நீங்கள் இப்படி வச்சிங்கனாலாம் அந்த அளவுக்கு வேலை பார்க்காது. நீங்கள் கரெக்டாக இந்த கட்டை விரலோட அடிரேகையிலையும் கீழுள்ள பகுதியில், அதுவும் இந்த விரலோட நுனிப்பகுதியை வச்சு, பட்டையான பகுதியில் இந்த விரலோட நுனிப்பகுதியை வச்சு அழுத்தி கட்டை விரலை மேலே லைட்டாக வச்சுட்டு மீதி 3 விரல்கள் பிடிச்சி இழுக்கும். ஆக்சுவலி கரெக்டாக பண்ணிங்கன்னா, சரியாக பண்ணாமல் தப்பாக பண்ணிங்கன்னா மணிக்கணக்காக வைக்கலாம். எப்படி ப்ளக் பாயிண்ட்ல இல்லாமல் வேற எங்கேயோ போயிட்டு ப்ளக்கை இது பண்ணிவிட்டு அது வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் தான் முத்திரைகளை வந்து சரியாக எந்த இடத்துல கனெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். இந்த வாயு முத்திரை எப்படிப்பட்ட ஆங்ஸைட்டியும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு விஷயம் தாங்க முடியல, ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார்வர்டு, என்னால் முடியல ஆனால் போராடி தான் ஆகணும் அப்படின்ற சூழலில் வந்து முஷ்டி முத்திரைன்னு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது. இவ்வளோதான். நம்ம விரல்கள் எல்லாத்தையும் மடக்கி உள்ளங்கையில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு கட்டை விரலை வந்து இப்படி மேலே வச்சு அழுத்திக்கிறோம். இது வந்து போராடுவதுக்கான சக்தி கொடுக்கக்கூடிய முத்திரை. இதுக்கு மேலே முடியாது, நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற நிலைக்கு வந்தால் கூட இது எப்போ பயன்பட்டது அப்படின்னா, கோவிட் சமயத்தில் நிறைய உயிரிழப்புகள் இருந்தது. அப்போது வந்து அந்த வீட்டில் குடும்பத்தில் இருக்க மற்றவங்க எல்லாமே ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. போதும் என்னால் முடியாது அப்படின்ற நிலைக்கு போகிறாங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு நாங்கள் முஷ்டி முத்திரை கொடுத்தோம். முஷ்டி முத்திரை கொடுக்கும் பொழுது சரி, வீட்டில் இருக்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உத்வேகமும் கொடுத்தது இந்த முஷ்டி முத்திரை.